வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். ஆற்றுல இன்றைக்கி வந்து நம்ம மேங்கோ பார் பண்ணலாம். அதுக்கு வந்து நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்ததை துண்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் போட்டுக்கோங்க. ஒரு கப்பு அந்த இது இருக்குது அப்படின்னா அரை கப்பு ஜீனி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு வெளுமுனை அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு தவாயில் வந்து நெய் விட்டுண்டு இந்த அரைச்ச கூழை வந்து அதோட போட்டு நல்லா பொறுமையாக கிண்டி எடுங்க. நெய் தான் விடுங்க, எண்ணெய் விட்டுலனா வாசனை வேறு மாதிரி இருக்கும். அதனால் துளி நெய் விட்டுக்கோங்க. ரொம்ப தேவையில்லை, ஒரு ஸ்பூன் விட்டுனா போதும். நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன், சும்மா ரொம்ப வேண்டாம் ஜாஸ்தி, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சூப்பராக கிண்டுங்கோ. இது வந்து மேங்கோ பார் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். 90ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் இது தான் வந்து பைசா கொடுத்து கடையில் வாங்கி சப்பின்ண்டே போவோம். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மேங்கோ பார். இப்போல்லாம் அது இல்லை, மேங்கோ மிட்டாயின்னு சொல்லிட்டு இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மி, அந்த குழந்தைகள் வாங்குறதும் கம்மி. இந்த இதெல்லாம் கலரே மாறிடும். நல்லா வதக்கிட்டெல்லாம் கலர் மாறிடும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கலாம் இந்த சக்கை, அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு தட்டில் நெய் தடவிண்டு அதை வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இந்த இதை கொட்டி நல்லா தோசை இழுக்கிற மாதிரி இழுத்து தட்டு ஃபுல்லாக இழுத்து வச்சுருங்க. நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் தட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக எடுக்க வேண்டாம், ஓரளவுக்கு கனமாக இழுத்து வச்சுருங்க. கனமாக இந்த மாதிரி இழுத்து வச்சு வெயிலில் ஒரு 2 நாள் வச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் இது வந்து நல்லா காயும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் பிடிக்கும். வாயில் போட்டால் ஒரு வாய் அருவறுத்து வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி. அப்போல்லாம் இது போட்டால் நல்லாயிருக்கும். அந்த ஒரு மாதிரி சில சமயம் இந்த வாமிட்டிங் சிம்டம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இதை லேசாக கொஞ்சமாக பிச்சு போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெயிலில் வச்சுருக்கேன். இது மாதிரி 2 நாள் நான் வந்து வெயிலில் வச்சு எடுத்துருவேன். இந்த சக்கை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். பார்த்தீங்களா, வெயிலில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்சிடும். 2 நாள் வச்சாச்சுன்னா நல்லா காஞ்சிடும். ஒரு கத்தியால் ஓரமெல்லாம் மெதுவாக நெம்பி விட்டு எடுங்க. ஒரே தான் டக்குன்னு கையை போட்டு எடுத்தால் வராது. கத்தியால் அந்த சைடு ஃபுல்லாக மெதுவாக இது பண்ணி எடுத்து இந்த பாருங்க, அந்த டேஸ்ட்டு பாருங்கள். அந்த ஓரத்தில் பிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு ஆற்றுல அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், தோசை மாதிரி கையில் வந்துடும். திருப்பி போட்டு நம்ம அழகாக பீசஸ் போட்டுடலாம். போட்டாச்சுன்னா அருமையான மேங்கோ பார் ரெடி. இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டானது. மாம்பழம் சீசனில் கிடைக்கிற மாம்பழம் செஞ்சு வச்சுட்டா எப்போனாலும் இந்த மாதிரி வச்சுட்டா சாப்பிட்டுக்கலாம். 2வது பழம் நம்ம வாங்கி வச்சுருப்போம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா பழமும் அட் அ டைம் பழுக்கும். நமக்கு வந்து ஒரே நாளில் எப்படி 10 பழம் 12 பழம் சாப்பிட முடியாது. அப்போ வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, மனசாகாது இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தேன் மேங்கோ குவாஷ், அது இந்த மாதிரி மேங்கோ பார் இதை மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு மாம்பழ சீசன் இல்லாதப்போ கூட மாம்பழ சுவையை வந்து என்ஜாய் பண்ண முடியும். 90ஸ்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரெட், எங்களோட ஃபேவரெட். இதெல்லாம் நாங்கள் ஸ்கூலுக்கு படிக்கிற காலத்துலலாம் இதை வாங்கி வச்சு வேலை போட்டு சப்பின்ண்டே போவோம். ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல்லாம் ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ பேசிகிட்டே இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். இதெல்லாம் இப்போ ஆற்றுலேயே பண்ண முடியுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம், பெரிய வேலையே இல்லை. அன்றைக்கி வந்து மீடியா இதெல்லாம் ரொம்ப சௌகரியங்கள் கிடையாது. இன்றைக்கி எல்லா சௌகரியமும் இருக்குது. வீடியோ போட்டுறா நம்ம பார்த்துட்றோம், ஆற்றுலேயே செய்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல இதை ட்ரை பண்ணி தைரியமாக உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வெளியில் வாங்கினா எப்படி சுத்தமாக இருக்குமா என்ன ஒன்றும் தெரியாது இல்லையா. அப்போது நம்ம ஆற்றுல பண்ணுறப்ப கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் ஆற்றுல பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்லைஸ் வந்துருக்கு பாருங்கள். இப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். பார்த்துட்டு செய்யுங்க. எதை பார்த்தா இதெல்லாம் ஒரு காமன் நேர வேலை தான், ரொம்ப வேலை கிடையாது. அதனால் கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thank you.